அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் விவிலிய தொடரில் ஒவ்வொரு நாளும் விவிலிய பரிந்துரைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த நாட்களில் என்னென்ன கருத்துக்களுக்காக நாம் அன்றாட வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நான் பகிர்ந்து வருகின்றேன். இன்று துன்பங்களை அகற்றுமாறு நாம் அன்றாட வேண்டும். நம் வாழ்வில் பல்வேறு விதமான துன்பங்கள் வருகின்றன. அவற்றையெல்லாம் ஆண்டவர் அகற்றுமாறு நாம் இறைவனை நோக்கி மன்றாட வேண்டும். விடுதலை பயண நூல் 8ஆம் அதிகாரத்தில் கடவுள் எகிப்தின் மீது பலவிதமான துன்பங்களை வருவிக்கின்றார். முதலில் தவளைகள் வருகின்றன, அதன் பிறகு கொசுக்கள் வருகின்றன, அதன் பிறகு ஈக்கள் வருகின்றன, அதன் பிறகு கால்நடைகள் சாவுகின்றன, கொப்புளங்கள் வருகின்றன, கல்மழை வருகிறது, வெட்டுக்கிளிகள் வருகின்றன. இப்படி பல்வேறு துன்பங்கள் அலை அலையாக அங்கே வருகின்றன. ஆகவே விடுதலை பயணம் 8:8 பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, என்னிடமிருந்தும் என் குடிமக்களிடமிருந்தும் தவளைகளை அகற்றி விடுமாறு ஆண்டவரை மன்றாடுங்கள். ஆகவே எகிப்து நாட்டின் அரசன் பார்வோன் ஆரோனையும் மோசையும் அழைத்து, என்னிடமிருந்தும் என் நாட்டு மக்களிடமிருந்தும் இந்த தவளைகள், இந்த துன்பங்கள் அகலுமாறு மன்றாடுங்கள் என்று அவன் கேட்டுக்கொண்டான். 12வது இறைமொழியில் வாசிக்கிறோம், மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு அகன்றனர். பின்பு பார்வோனின் மேல் ஆண்டவர் வரவிட்டிருந்த தவளைகளை குறித்து மோசே ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். ஆண்டவரும் மோசையின் மன்றாட்டின்படியே செய்தருளினார். ஆக வீடுகள், முற்றங்கள், வயல்கள் ஆகியவற்றில் தவளைகள் மடிந்து போயின. விவிலியம் சொல்கிறது, காயப்படுத்துபவரும் நானே, குணப்படுத்துபவரும் நானே. ஆகவே கடவுள் சில நேரங்களில் துன்பங்களை அவரே அனுப்பிவிட்டு அவரே துன்பங்களை அகற்றி விடுகிறார். இந்த தவளைகள் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே பார்வோன் மீதும் அந்த நாட்டு மக்கள் மீதும் தவளைகளை கடவுளே அனுப்பினார். பார்வோன் மோசையை கூப்பிட்டு, நீ எங்களுக்காக மன்றாடுங்க என்று சொல்லுகிறார். மோசையும் ஆரோனும் கடவுளை நோக்கி, ஆண்டவரே இந்த துன்பங்களை, இந்த தவளைகளை அகற்றுங்கள் என்று மன்றாடுகிறார்கள். அந்த தவளைகள்லாம் போய்விடுகின்றன. ஆகவே நம்முடைய வாழ்வில் தவளைகள், கொசுக்கள், தொல்லைகள் என்று பல வடிவங்களில் துன்பங்கள் வருகின்றன. சில நேரங்களில் அவற்றை கடவுள் அனுமதிக்கிறார் நம்முடைய நன்மைக்காகவே. ஆனால் அந்த துன்பங்கள் நம்மிடமிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று நாம் மன்றாட வேண்டும் என்பதும் கடவுளுடைய விருப்பமாக, திருவிழமாக இருக்கிறது. எனவே மோசையைப் போல, ஆரோனைப் போல நம்முடைய வாழ்வின் துன்பங்கள், பிறருடைய வாழ்வின் துன்பங்கள் இவையெல்லாம் அகன்று விடுமாறு ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.